இன்னைக்கு ஆக்சுவலி கார்த்திகை தீபம். ஸோ ரெடி வித் மீ தான் பார்க்க போறீங்க. டைம் இல்லை, குவிக்கா ரெடி ஆகணும். கார்த்திகை தீபம்னு எனக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. தீபத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, வீட்டில் வைக்க போற தீபம்னு நினைச்சிட்டேன். வீட்டில் நார்மலாக நம்ம விளக்கு வைப்போம் இல்லைங்களா டெய்லியும். ஸோ அதை பற்றி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, விளக்கு வீன்னு. நான் டெய்லியும் விளக்கு வைப்பேன். என்னடா இவங்க விளக்கு வைங்கிறாங்களே நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கார்த்திகை தீபத்துக்கு தான் விளக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு 5 விளக்கு மட்டும் வைக்கணுங்களாம்மா. ஸோ ஒரு 5 விளக்கு நேற்று வச்சாச்சு. இன்னைக்கு வந்து 27 + எவ்வளோ வேணா வச்சுக்கலாமாம்மா. சரி, நான் 27 வைக்கலான்னு இருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணதே இல்லை. பெரிய டாஸ்கே என் பையனை கொஞ்சம் உட்கார வச்சுட்டாலே போதும், வேறு எதுவும் இல்லை. என்ன வேலை வேணால் செய்யலாங்க, அவங்க பார்க்குறதுக்கு தான் பெரிய வேலை ஆயிடுச்சு. அப்படியா? என் பொழப்ப நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்கு. ஐயோ, இவ்வளோ முடி கொட்டுது. பூ வேற வைக்க முடியுமா என்னன்னு எனக்கு 4 முடி தான் இருக்கு. அது சீவனா என்ன சீவாட்டி நல்லா இருந்துச்சுங்க. முடி வெட்டி 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 கோழிவால் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த பிரைட்ஸ்க்கெல்லாம் வைப்பாங்கங்க, எனக்கு தெரியும். வைக்கிறேன், போடலாமா? நல்லா இருக்குமா? ஓகே. கம்மலை பார்க்க என் பையனுக்கு காது குத்துனது தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப அழுதுட்டான். ஓகே, ஷால் போட்டா ரெடி. ஐயோ, திருஷ்டி போட்டு வைக்கல. நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்ல, ஸோ அவனும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான். கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. மஸ்காரா போடலாம். என்ன பண்ணுறது, தூக்கமே இல்லைங்க. பகல் எனக்கு தூங்கினா பிடிக்காது. நைட்டு இவன் எங்கே தூங்க விடுறான், எந்திரிச்சிட்டே இருப்பான். 2 days வந்து அம்மா வீட்டில் இவனை விட்டுட்டு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை, இவன் இல்லாமலும் என்னால் இருக்க முடியல. அப்படியும் பேசுகிறேன், இப்படியும் பேசுகிறேன். ஓகே, ஃபிட்டிங்கெல்லாம் கையுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. 6 years ஆச்சு. பிஃபோர் மேரேஜ் ஒரு 2019 ஸ்டிச் பண்ணது. 6 years ஆகியும் அப்படியே இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இடையில ப்ரெக்னென்சி டைம்லாம் நல்லா குண்டாகி அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணேன். இன்னுமே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த ஷால் ரொம்ப கிராண்டாக இருக்குமா, ஆனால் இதுக்கு இந்த துப்பட்டா தான் ஆக்சுவலி சூட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த ஷால்லே ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டேன். நான் வந்து இப்போ போய் பூஜை பண்ணுறேன், விளக்கெல்லாம் ஏற்றுறேன். ஸோ அதோட வீடியோஸ் வந்து மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி வரலாம், ஆர் அப்புறம் கூட வரலாம். ஸோ பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள்.